வணக்கம் விவசாய பெருமக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்பது வந்து பார்த்தினாங்க தேன் வாழை அந்த தோப்பு தாங்க. ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்தினாங்க ஒரு அழகான பழமொழியோட வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது வலுத்தவனுக்கு வாழை, இளைச்சவனுக்கு எள்ளு, கொடுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி அழகான பழமொழி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ வாழை எதற்காக வளர்த்தவனுக்கு அப்படின்னாங்க, பணம் அதிகமாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் வந்து வாழை வந்து பயிரிடுறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காற்று காலம் சித்திரை காலத்துலலாம் வந்து சித்திரை மாத காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று ரொம்ப அதிகமாக வீசுங்க. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூட்டு வெட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து வெட்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாழையில் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வலுத்தவனுக்கு வாழை, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியானு இன்றைக்கி இந்த டொயின்ங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒடிஞ்சு உலகமாக வந்து பாதுகாத்துக்குது. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தவனுக்கு தான் வாழை. முடிஞ்சால் அதிகமாக பணம் இருந்தால் நீங்கள் வந்து வாழை வந்து விவசாய சாகுபடி வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து விவசாயம் பண்ணிட்டு போய்க்குங்க. தேங்க்யூ.